என்ன இது பாலகர்களே, எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? இது வைகுண்டம். நாங்கள் இந்த வைகுண்டத்தின் ஸ்ரீ நாராயணரின் காவலர்கள். எங்களுக்கு தெரியும். நாராயணரை சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏளனம் செய்தீர்கள், ஆனால் எங்களை தடுக்க முயற்சிக்காதீர்கள். நாங்கள் பிரம்மதேவரின் மானச புத்திரர்கள். நாங்கள் சரத்த குமாரர்கள். நாங்களும் அதேதான் கூறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாலகர்கள். இப்போது நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த இடம் நீங்கள் விளையாடக்கூடிய மைதானம் அல்ல. இது வைகுண்டம். நாராயணர் குடிகொண்டு இருக்கும் இடம் இது. அவர்களை தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். முதலில் நான் உள்ளே சென்று பிரபுவிடம் கூறிவிட்டு வருகிறேன். அதாவது அவரை காண 4 பாலகர்கள். அவர்கள் உடை அணியவே மறந்துவிட்டார்கள். நாளை முதல் பெரும் மாற்றம் உண்டாகப் போகிறது தேவி. சுக்ராச்சாரியாரின் தந்திரம் மற்றும் அசுர மாதாவின் மந்திரம் பலவற்றையும் மாற்றிவிடும். நாராயணரே, முதல் கொலுசு உடைந்த போது நாம் இருவரும் பிரிவின வேதனையை அனுபவித்தோம். அதோடு இம்முறை உங்கள் கரங்களில் இருக்கின்ற இந்த தோடு உடைந்திருக்கிறது. இதற்கு ஏதாவது காரணம் உண்டா? உலகத்தில் இவ்வாறு பல விஷயங்கள் உள்ளது தேவி. அது நம் கட்டுப்பாட்டிலும் இல்லை. விதியின் நியதிகளுக்கு முன்னால் நரன் என்ன நாராயணன் என்ன ஒத்துழைப்பு சிதறும் பொழுது பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகிறது தேவி. சிரிக்காதீர்கள். உங்களுடைய சிரிப்பு எங்களை அவமானப்படுத்துகிறது. என்ன செய்து விடுவீர்கள் பாலகர்களே? உங்கள் கோபத்தால் எங்களை சாம்பலாக்கி விடுவீர்களா? நாங்கள் லட்சுமி நாராயணரின் காவலர்கள், அவரின் பக்தர்கள். நாங்கள் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதோடு நீங்களோ சின்னஞ்சிறு பாலகர்களாக இருக்கிறீர்கள். வைகுண்டத்தின் காவலர்களே, நாராயணரின் பக்தனாக இருக்கும் ஆணவமா? உங்கள் தவறுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எதற்காக காத்திருந்தோமோ அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அசுர குலத்திற்கு ஒரு மிகவும் சக்திசாலியான ராஜன் கிடைத்து விட்டார். இதை கொண்டாடலாம். உடைந்த ஆபூஷணங்களை சேர்த்து விடலாம் தேவி. ஆனால் உடைந்த கர்மங்களை முடியாது. நாங்கள் சலத்த குமாரர்கள் சாபம் அளிக்கிறோம். நீங்கள் இந்த கணமே வைகுண்டத்தை விட்டு சென்று விடுவீர்கள். நாராயணருக்கே விரோதியாக போகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஓர் பக்தனுடைய பக்தியே அவனுடைய மிகப்பெரிய அடையாளமாகும். பிரபு, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாராயணரே, எங்களுக்கு உதவி புரியுங்கள், உதவி புரியுங்கள். ஜெய் விஜய் உதவிக்கு அழைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் மௌனமாக இருக்கிறீர்களே. அவர்கள் பெரும் தவறை செய்து விட்டார்களா? கூறுங்கள் நாராயணரே. எவ்வளவு வேண்டுமோ அழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சாபத்தை உங்கள் நாராயணராலும் போக்க முடியாது. செல்லுங்கள் நாராயணரே, விரைந்து செல்லுங்கள்.
அசுரகுலத்திற்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான ராஜன் கிடைக்கப் போகிறார். வெந்நீர் கொண்டு வாருங்கள், ஆடைகள் கொண்டு வாருங்கள், எல்லாம் வேலைகளும் விரைவாக நடக்கட்டும். நினைத்தது நிறைவேறியது. இப்பொழுது நமது எண்ணங்களும் நிறைவேறிவிட்டால் நல்லது. எங்கள் நோக்கம் நிறைவேறட்டும். நாங்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றைதான். தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பிரபு. தினமும் தங்களது தரிசனத்தை காண வேண்டும். இப்பொழுதுதான் உங்களை பூஜிப்பதற்கு எங்களுக்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. ஆனால் ஒரு கணத்தில் நாங்கள் உங்களுக்கு சத்ருவாகவே மாறிவிட்டோம். உங்கள் பக்தர்களாக இருந்த நாங்கள் சலத்தகுமாரர்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டோம். எந்த பக்தியை பற்றி இவர்கள் பேசுகிறார்களோ அதே பக்தியோடு தான் நாங்கள் உங்கள் தரிசனத்திற்காக வந்தோம் தேவி. ஆனால் அகம்பாவங்கள் நிறைந்திருந்த உங்கள் காவலர்கள் நாராயணரின் வாசலில் நின்று நாராயண பக்தர்களை அவமதித்து விட்டார்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு. நீங்கள் எச்சரித்தீர்கள். பக்தனுக்கு பக்தியே அடையாளம் என்று கூறினீர்கள். என்னவென்று தெரியவில்லை. நாங்கள் செய்த இந்த தவறு எங்களுக்கு சாபத்தை அளித்து விட்டது. இவர்களை சிறிய பாலகர்கள் என்றே நாங்கள் நினைத்து இவர்களை உள்ளே அனுமதிக்க நாங்கள் மறுத்துவிட்டோம். கர்மா முக்கியமில்லை, செய்யும் செயல்தான் முக்கியமானது. காவலர்களே, நீங்கள் உள்ளே ஓய்வெடுத்திருந்தால் இவர்கள் தடுப்பதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனால் எங்களை தடுப்பதில் இவர்களுடைய அகங்காரமே தெரிந்தது. இவர்கள் கண்களில் செய்யும் கடமை தெரியவில்லை, மூர்க்கத்தனமான கர்வம் இருந்தது. அதனால்தான் நாங்கள் இவர்களுக்கு புரிய வைத்தோம். இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் நாங்கள் சாபம் அளித்தோம். கர்வம் பிடித்த வைகுண்ட காவலர்களாக இருந்தார்கள். அந்த கர்வத்தை தான் நாங்கள் போக்கினோம். பிரபுவின் பக்தனாக இருக்கும் ஆணவத்தை காட்டினார்கள். அதே பிரபுவிற்கு இப்போது சத்ருவாகிவிட்டார்கள். எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும். எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும். எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும். இந்த பக்தர்களால் ஒரு கணம் கூட தன் சுவாமியை விட்டு பிரிந்திருக்க முடியாது பிரபு. இந்த சாபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. நாராயணருடன் இருக்கும் எங்களது சௌபாக்கியத்தை பறித்து விடாதீர்கள் பிரபு. உங்கள் சத்ருவாக இருப்பதை விட மரணிப்பதே மேல். என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் உங்கள் சத்ருவாக்கி விடாதீர்கள் பிரபு. நான் நாராயணன், பிரம்மதேவரின் மானச புத்திரர்களிடம் என்னுடைய காவலர்கள் சார்பாக தங்களிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நாராயணா, நாராயணா, நாங்கள் பூஜிக்கும் சுவாமி நீங்கள். நீங்கள் எங்களை பாவத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களது கரங்களை நீங்கள் உயர்த்த வேண்டும் பிரபு. எங்களை பாவத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். ஆம் நாராயணர், நாங்கள் உங்கள் பரம பக்தர்கள். இல்லை, நீங்கள் என் பக்தர்கள் அல்ல. இந்த சமயத்தில் தாங்கள் என்னுடைய விருந்தினர் ஆவீர்கள். இந்த விருந்தினர்கள் என்னுடைய வாயிலில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுத்தானாக வேண்டும். பெரிய பாவத்தை நாங்கள் செய்துவிட்டோம் பிரபு. எங்களை இன்னொரு பாவத்திற்கும் ஆளாக்கி விடாதீர்கள்.
நாங்கள் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும் பிரபு. இன்று வரை நல்ல கர்மாவையே செய்து வந்தவர்கள் இவர்கள் செய்த ஒரு தீய கர்மாவை நம்மால் மன்னிக்க முடியாதா நாராயணரே? ஒரு தவறு என்றால் அதை மன்னிக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், மனதார பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக மன்னிப்பும் கிடைத்துவிடும். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட சாபத்தை திரும்ப பெறுவதென்பது நியதிகளுக்கு புறம்பானதாகும். உச்சிதமான வார்த்தை சனத்குமாரா. கொடுக்கப்பட்ட சாபத்தை எந்த காரணம் கொண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பரிகாரம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கலாம் அல்லவா? ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க முடியும். அதன் மூலமாக கொடுத்த சாபத்தின் மரியாதையும் போய்விடாது. அதோடு இவர்களுக்கு இவர்களின் பக்திக்கான பலனும் கிடைத்துவிடும். கொடுக்கப்பட்ட சாபத்தை எங்களால் திரும்ப பெறவே முடியாது. ஆனால் நாராயணர் கூறுவதன் பெயரில் பரிகாரம் செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடலாம். முதல் சந்தர்ப்பம், அடுத்த 7 ஜென்மத்திற்கு இவர்கள் பிரபுவை விட்டு விலகி பூலோகத்திற்கு சென்று அவர் புகழ் பரப்பி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்படி இல்லையேல் இவர்கள் இருவரும் அடுத்த 3 ஜென்மத்திற்கு நாராயணரின் சத்ருவாக பிறக்க வேண்டும். தன்னுடைய பக்தியையும் சக்தியையும் இவர்கள் மறக்க வேண்டும். பிறகு நாராயணரின் கரங்களாலேயே இவர்கள் மரணத்தை சென்றடைய வேண்டும். எண்ணங்கள் நிறைவேறட்டும். சுவாகா. முடிவு கடினமானது. இந்த 2 நிலையிலும் பக்தர்கள் பகவானை விட்டு விலகி இருப்பார்கள். இதுவே இவர்களுக்கான பரிகாரம் தேவி. 7 ஜென்மத்திற்கு எங்களால் காத்திருக்க முடியாது பிரபு. நாங்கள் 3 ஜென்மத்திற்கு நாராயணரின் சத்ருவாக இருக்க விரும்புகிறோம். ஒரு வீர அசுரனுக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் பாக்கியத்தில் 2 வீரர்களை அசுரமத அத்தித்தி கொடுக்க போகிறார்கள். இந்த 2 ஜுவாலைகளும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. வாழ்த்துக்கள். 2 வீரர்களை நீங்கள் பெற்றெடுக்கப் போகிறீர்கள். அந்த 2 வீரர்களும் அனைத்து அசுரகுலத்தின் சரித்திரத்தையே மாற்றி அமைக்கப் போகிறார்கள். ஆம் நாராயணரே, நாங்கள் 3 ஜென்மத்திலும் உங்களின் சத்ருவாக இருக்கவே விரும்புகிறோம். உனக்கு மூளை குழம்பி விட்டது. பிரபுவிற்கு பக்தனாக இருக்கும் வாய்ப்பை நாங்கள் உனக்கு அளிக்கிறோம். ஆனால் நீங்களோ அவருக்கு சத்ருவாக இருக்க விரும்புகிறீர்களே. ஏன் துர்பாக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? 7 ஜென்மத்தை தேர்ந்தெடுத்தால் பிரபுவை விட்டு நாங்கள் விலகி விடுவோம். 3 ஜென்மத்தின் பகைமை, அதுதான் பாக்கியம். காரணம் என்னவென்றால் விரைவில் பிரபுவோடு இணைந்து விடுவோம். அதோடு இன்னொரு காரணம், ஒரு நெருங்கிய நண்பனை மறப்பது இயல்பாகிறது. ஆனால் ஒரு பரம சத்ருவை ஒரு கணத்தில் கூட மறக்க முடியாதே. கோபத்திலும் பிரபுவை நினைத்துக் கொள்வோம், குரோதத்திலும் அவருக்கு எங்கள் மனதில் இடம் கொடுப்போம். எப்பொழுதும் அவரது நாமத்தை கூறுவோம். அது விபரீத பக்தியாக இருந்தாலும் சரி, ஆனால் அவரது நாமம் எங்கள் நாவில் இருக்கும். அதன் பிறகு பிரபுவின் கையால் மரணமடைந்தால் நேராக மோட்சம் கிடைத்துவிடும். பிரபுவின் ஒரு தரிசனத்தால் அனைவரும் சிறப்படைகிறார்கள். ஆனால் இங்கு பிரபு நமக்காக 3 முறை தன் கையால் முக்தி அளிப்பார். இது பரம சௌபாகியம். பரம சௌபாக்கியம் பிரபு.
அதனால் நாங்கள் இந்த சௌபாக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் சந்தோஷம் என்னவெனில், நேற்றுதான் எங்களுக்கு உங்களை தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சியாக ஆராதனை செய்தோம். உங்கள் தரிசனத்திற்கான ஆசை, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கனவு, அது எங்கள் உரிமையாகும் பிரபு. நாங்கள் விரைவில் எங்களது 3 ஜென்மத்தை முடித்துக்கொண்டு உங்கள் காலடியில் வர விரும்புகிறோம் பிரபு. இந்த கணமே எங்களது உயிரை தியாகம் செய்ய நீங்கள் அனுமதியுங்கள் பிரபு. நீங்கள் என் பெரிய பக்தர்கள், செய்ய வேண்டியதை நானே செய்கிறேன். அவர்கள் ஜென்மத்தின் சத்தியத்தை அறிவார்களா? உங்கள் பக்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்களா? நாராயணரின் பரம பக்தர்களாக இருந்தார்கள். இப்போது உங்களுக்கு பரம சத்ருவாக வரப்போகிறார்கள். அசாதாரண பரம சத்ருக்களை வதம் செய்வதற்காக நான் பலமுறை அவதாரம் எடுப்பேன். தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய இந்த சாபம் உலக நலனுக்கான பாதையை அமைத்துக் கொடுத்து விட்டது. இருந்தாலும் தர்மத்தோடு சேர்த்து தாங்கள் அதர்மத்தையும் செய்து விட்டீர்கள். உங்கள் குரோதத்தின் எல்லையை தாண்டி விட்டீர்கள். அதன் காரணமாக நாராயணனின் பரம பக்தர்களை அவனுடைய பரம சத்ருக்களாக மாற்றிவிட்டீர்கள். அசுர வீரர்களே, பார்த்தீர்களா? குரு ஆசீர்வாதத்தின் லீலைகள். இன்று எனக்கு 2 அருமையான புதல்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். எந்த வேகத்தில் எனது 2 புதல்வர்களும் வளர்ந்து கொண்டு வருகிறார்களோ அதே வேகத்திலே அசுர சாம்ராஜ்யம் வளர்ந்து வரும். அசுர மாதா திதி, அசுர குரு சுக்ராச்சாரியா, குருதேவா, இவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பெயரையும் அடையாளத்தையும் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு உத்தேசம் கூற வேண்டும். தாங்கள் அனைவரும் பரம ஞானிகள். தாங்கள் அறிந்ததே குரோதம் அனைத்தையும் அழித்துவிடும் என்பதை அறிந்தே அதை செய்திருக்கிறீர்கள். மன்னித்து விடுங்கள் பிரபு. ஞானிகளாக இருந்தும்
அஞ்ஞானிகளைப் போலவே நடந்து கொண்டோம். இப்பொழுதுதான் அதை நிரூபித்தீர்கள். தவறை மன்னிக்க மார்க்கமுண்டு என்றீர்கள். பரிகாரம் செய்தால் நீங்கும் என்றீர்கள். இதுவே சிருஷ்டியின் நியாயமாகும். இதுவே நாராயணனின் சமநிலையாகும். ஜெய் விஜய் என்னோடு இருந்தார்கள், என் பக்தர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது 3 ஜென்மங்களுக்கு எனக்கு சத்ருவாக இருப்பார்கள். இந்த பாலகனின் கண்களில் ஸ்வர்ணத்தைப் போல ஆற்றல் தெரிகிறது. இதுவே அசுரர்கள் உதயத்திற்கு சாட்சியாகும். அதனால் இந்த பாலகனின் பெயர் இரண்யாக்ஷா ஆகும். அதோடு இந்த பாலகனின் உடம்பு ஸ்வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இவன் அசுரர்களின் வளர்ச்சிக்கு பெரிய அடையாளமாக இருப்பான். அதனால் அனைத்து உலகமும் இவனை இரண்ய கசிப் என்று அழைப்பார்கள். இரணிய கசிபு. இரண்யகசிபுவுக்கு இரண்யகசிபுவுக்கு என்னோடு மோதுவார்கள். அதோடு ஒவ்வொரு முறையும் தர்மத்தை காப்பதற்காக நான் அவர்களை வதம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் தங்கள் நால்வருடைய கோபமே ஆகும். அதனால் நியாயம் வழங்க வேண்டும். அதாவது எதுவரையில் ஜெய் விஜய் தண்டனையை அனுபவிக்கிறார்களோ அதுவரையில் சனத்குமாரர்களான நீங்கள் வைகுண்டம் வரக்கூடாது. அது மட்டுமல்லாது என்னை நீங்கள் சந்திக்கவும் கூடாது. எங்கள் உயிரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் எங்களை தண்டிக்காதீர்கள். இதுவே நியாயமாகும். இந்த நியாயத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இரண்யகசிபு வாழ்க! இரண்யகசிபு வாழ்க! நீங்கள் இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தீர்கள். அதற்கு தேவையான ஆயுதங்களை நான் கொடுக்க போகிறேன். இவர்கள் இருவரும் நாராயணனின் மிகப்பெரிய சத்ருவாக வருவார்கள். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண விஷயம் இருக்கிறது. யாரிடம் எதுவும் இல்லையோ அவர்கள் மனதில் அவநம்பிக்கைகள் இருக்கும். அதோடு யாரிடம் எல்லாம் உள்ளதோ அவர்கள் மனதில் அகங்காரம் இருக்கும். அவநம்பிக்கையை பக்தியின் சக்தியால் நம்மால் போக்கிவிட முடியும். ஆனால் எவன் ஒருவன் அகங்கார வலையில் சிக்கிவிடுகிறானோ அவனுக்கு முக்தி கிடைப்பது கடினமாகிவிடுகிறது. அதில் தனம், வைபவம் மற்றும் சுகம் மொத்தமாக எரிந்து சாம்பலாகி விடுகிறது. ஆகையால் அகங்கார அக்னியில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டால் அப்போதுதான் சுகம் மற்றும் வைபோகத்தின் வைகுண்டத்தை காண்பீர்கள்.